ஹாய், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து சூப்பரான ஒரு மிளகு ரசம் தான் பார்க்க போகிறோம். மிளகு எல்லாம் போட்டு நல்ல சளிக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் மிளகு ரசம். இப்போ வந்து நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் அதுக்கு வந்து ஜார் எடுத்திருக்கேன், சின்ன ஜார் எடுத்திருக்கேன். அதில் வந்து ஜீரகம், மிளகு, பூண்டு, கொஞ்சம் துவரம்பருப்பு போடுவேன், மல்லி, வறுமல்லி, மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு இப்போ நம்ம பொடி பண்ணிக்கலாம். ஜாரில் போட்டு பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இதை பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம இது சேர்க்கணும், புளி தண்ணியெல்லாம் சேர்க்கணும். இப்போ பொடி பண்ணி எடுத்துகிட்டு குறவரப்பாக தான் அரைச்சிருக்கேன் ரசத்துக்கு. அதை எடுத்து வச்சுட்டு அதில் வந்து நம்ம தக்காளி பழம் அரைக்கணும். பிணைஞ்சும் போடலாம், நான் அரைச்சி போடுவேன். இப்போ அதுக்கு தாளிக்கிறதுக்கு முழு வத்தல், புளி நனைய வச்சு வச்சுருக்கேன். இப்போ நம்ம தக்காளி பழத்தை கட் பண்ணி அதில் அரைச்சிக்கலாம். மிக்சரில் ஜூஸாகவே அரைச்சிக்குவோம். இப்போ அதில் வந்து 3 தக்காளி போட்டிருக்கேன் நான். 3 தக்காளி பழம் அதை நல்லா அரைச்சிக்கலாம், ஃபைனாகவே அரைச்சிக்கலாம். இப்போ அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ அதை நம்ம ரசம் வந்து எந்த சட்டியில் வைக்குமோ அதில் அந்த அரைச்ச தக்காளி பழத்தை பியூரியை போட்டுக்கலாம். அந்த சட்டியில் போட்டுட்டு உப்பு எவ்வளோ போடணுமோ அதை உப்பு, வத்தப்பொடி போடுவேன், கொஞ்சம் வத்தப்பொடி. இப்போ புளியை நம்ம நனைய வச்சுருக்கோம்ல, அதை நல்லா கரைச்சி வடிகட்டி எடுத்துக்கலாம். நான் இப்போ அந்த இது அரிப்பு இருக்குல்ல, அதை நான் வடிகட்டி எடுத்துக்கிறேன். நல்லா எவ்வளோ நம்ம கரைக்க முடியுமோ அவ்வளோ நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம், புளியில் உள்ள சாறு எல்லாம். பாக்கி எவ்வளோ தண்ணி வேணுமோ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் தண்ணி எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. இப்போ உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு காணலைன்னா எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். இப்போ சட்டியில் எண்ணெய் காய வச்சுருக்கேன். கடுகு பொரிஞ்சதும் வத்தல் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, முழு வத்தல், வரமிளகாய், அந்த வத்தலை போட்டுக்கலாம். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிட்ருக்கு. இப்போ முழு வத்தலை போட்டுக்கலாம். வத்தல், கருவேப்பிலை என்கிட்ட கம்மியாக இருந்தனால போட்டுருக்கேன். நிறைய கருவேப்பிலை போடலாம் இல்லை, அரைக்கிறதுக்கும் தாளிக்கிறதுக்கும். இப்போ நம்ம காயப்பொடி போட்டாச்சு. இப்போ திரிச்சு வச்சுருக்க அந்த பொடியும் போட்டு நல்லா வறுத்துட்டு அந்த எண்ணெயிலே தாளிசத்துலேயே நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா வறுத்து எடுத்து அது நம்ம கரைச்சி வச்சுருக்கோம்ல ரசத்துக்கு அது கூட தட்டிடணும். இப்போ அது கூட தட்டிட்டு இப்போ அந்த மசாலா நம்ம தாளித்தது எல்லாமே அதில் தட்டி வச்சுட்டு அந்த சட்டியில் கொஞ்சம் தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணி அதில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு அதை நம்ம வந்து கேஸில் எடுத்து வச்சு நல்லா முறக்குட்டுற மாதிரி வச்சிடணும். கொதிக்க விடக்கூடாது. முறக்குட்டினோடனே கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிடணும். இப்போ நம்ம கொதிக்க அதை வச்சாச்சு. இப்போ முறக்குட்டிட்டு இப்போ கொத்தமல்லி இலை போட்டு இறக்குனா சூப்பரான மிளகு ரசம் ரெடி ஆயிரும். நல்ல எரிப்பு புளிப்புமாக நல்லாயிருக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா என்னோடய வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.